நேர்மை இல்லாதவர்களுக்கு நேர்மையானவர்களிடம் பழக தகுதி இல்லை. அதனால் நாம் நேர்மை இல்லாதவர்களிடம் நம்ம பாதுகாத்துக்கணும். நம்மளை நேர்மை இல்லாதவங்க நம்மளை ஏமாற்றிடக்கூடாது அப்படின்னா நாம் என்ன பண்ணணும் தெரியுமா? ரொம்ப ஈஸி. அதுக்காக நம்ம எப்போதும் விழிப்போடு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நேர்மையாக நம்ம வாழ ஆரம்பிச்சிடணும். நேர்மையாக வாழ்ந்தாலே நேர்மை இல்லாதவங்களால் நம்மளை ஏமாற்றக்கூட முடியாது. நம்மக்கிட்ட பழகிறது கூட அவங்களுக்கு தகுதி இல்லை. நேர்மையானவங்ககிட்ட பழகிறதுக்கு நேர்மையானவங்களுக்கு தான் தகுதி இருக்குது. நேர்மை இல்லாதவங்களுக்கு நேர்மையானவர்களிடம் பழகுவதற்கு தகுதி இல்லை. பழகுனா தானே ஏமாற்றுவாங்க. அதனால் நேர்மை இல்லாதவர்களிடமிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டுமா? ரொம்ப எளிது. நேர்மையானவர்களாக நீங்கள் மாறிவிடுங்கள். மாறிட்டிங்கன்னா உங்களால் நேர்மை இல்லாதவர்களால் உங்களை நெருங்கக்கூட முடியாது. உங்கள்கிட்ட பழகக்கூட முடியாது. பழகுவதற்கே அவர்கள் தகுதி இல்லாதவர்களாக மாறிவிடுவார்கள். அதனால் ரொம்ப எளிது. நீங்கள் ரொம்ப திருடர்கிட்ட நீங்கள் உங்களை ஏமாற்றுவவர்களிடமிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டுமா? நீங்கள் யாரையும் ஏமாற்றாதீர்கள். நீங்கள் மற்றவங்களை ஏமாத்துறீங்கன்னா கண்டிப்பாக ஏமாத்துறவங்க உங்களை ஏமாற்ற தான் செய்வாங்க. கெட்டவங்களால் நீங்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னா நீங்கள் நல்லவங்களாக மாறிடுங்க. அப்படின்னா கெட்டவங்களால் உங்களால் பாதிப்பு எதுவும் வராது. அந்த மாதிரி உறவினர்கள், நண்பர்கள், இப்படி எல்லா இடத்துலையுமே நேர்மை இல்லாதவங்க இருப்பாங்க. அவங்களோட நம்ம பேச வேண்டியிருக்கும், பழக வேண்டியிருக்கும். ஆனால் அவங்க நம்மளை ஏமாற்றிடக்கூடாது அப்படின்னா, அவங்க மற்றவங்கள ஏமாத்துறது அவங்களுக்கு ஒரு வழக்கம் அப்படின்னா, நாம் அவங்ககிட்ட ஏமாறக்கூடாது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நாம் நேர்மையாக இருந்துட்டாலே போதும். நேர்மை இல்லாதவங்கள்ட்ட நம்ம ஏமாறவே மாட்டோம். நாம் நேர்மையானவர்களாக இருந்துட்டோன்னு வச்சுக்கலாம், நேர்மை இல்லாதவங்ககிட்ட நம்ம பழகவே மாட்டோம். நமக்கு அந்த ஆசையே வராது, ஈடுபாடே வராது. தனியாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க, நேர்மை இல்லாதவங்ககிட்ட பழகாமல் இருக்கிறது நல்லது. நேர்மையாக இருந்து நீங்கள் தனியாக கூட இருந்துட்டு போயிடலாம். ஆனால் நேர்மை இல்லாமல் அதை விட மோசமான என்ன தெரியுமா? நேர்மை இல்லாமல் இருந்து அவங்களோட பழகிறது தான். நேர்மை இல்லாதவங்களோட பழகிறது தான் மோசமானது. அதுக்காக நீங்கள் நேர்மையாக இருந்துட்டியா உங்களுக்கு யாரும் பெரும்பாலும் இங்கே எல்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படிங்கும்போது நேர்மையாக இருந்துட்டு நம்ம தனியாக கூட இருந்துட்டு போயிடலாம். அதுக்கு நாம் பொறுப்பு கிடையாது. மற்றவங்கள்ட்ட பழகக்கூடாதுன்னு நமக்கு ஒன்றும் நோக்கம் கிடையாது. நாம் நேர்மையாக இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இங்கே யாருமே நம்மகிட்ட பழகிறதுக்கு தகுதி இல்லாதவர்களாக மற்றவர்கள் மாறிவிடும். நிறைய பேர் நேர்மை இல்லாமல் தான் இருக்காங்க. ஒரு சிலர் தான் நேர்மையாக இருக்காங்க. அப்போ நம்மகிட்ட பழகிற எண்ணிக்கையும் குறையும். நம்ம நேர்மையாக இருக்கும்போது ஒன்று நம்ம தனிமையாக இருப்போம், அல்லது நம்மக்கிட்ட நாம் பழகிறவங்களோட எண்ணிக்கையும் ரொம்ப குறைவாக இருக்கும். பரவாயில்ல, அது ரொம்ப சிறப்பு தான். அதுக்காக போயிட்டு அதை விட நீங்கள் மோசமான எதுனா, நீங்கள் நேர்மை இல்லாமல் இருந்து நீங்கள் நேர்மை இல்லாமல் இருக்கீங்கன்னாக்க நீங்கள் நிறைய பேர்கிட்ட பேசுகிற சூழ்நிலை வரும், பழகிற சூழ்நிலை வரும். அதை விட எது சிறப்புனா, நீங்கள் நிறைய பேர்கிட்ட பழகிறத விட நேர்மை இல்லாமல் இருந்து நீங்கள் நிறைய பேர்கிட்ட பழகிறத விட நிறைய பேர்கிட்ட பேசுகிறத விட நேர்மையாக இருந்துட்டு நீங்கள் தனியாக இருக்கிறது எவ்வளோ மேல், ரொம்ப சிறப்பு. அது நேர்மையாக வாழ்வது தான் மிகச்சிறந்த பாதுகாப்பு. ரொம்ப இயல்பான பாதுகாப்பு. நீங்கள் மறந்துடலாம். நேர்மையாக வாழ்ந்துட்டாலே நீங்கள் யாரை பற்றியும் பட வேண்டிய தேவையில்லை. உங்களை ஏமாத்துறவங்கள பற்றி நீங்கள் இப்போ யாரும் நம்மளை ஏமாற்றிடுவாங்களோ அப்படின்னு பயப்பட வேண்டிய தேவையில்லை. நீங்கள் நேர்மையாக இருந்துட்டாலே போதும். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான நேர்மையாக வாழ்கிறது தான் ரொம்ப அற்புதமான பாதுகாப்பு. நேர்மை இல்லாதவர்கள் இந்த உலகத்தில் அதிகரிச்சுக்கிட்டே போகிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம அவங்ககிட்டேருந்து நம்மை பாதுகாத்து கொள்வதற்கு நமக்கு அதிக விழிப்புணர்வு தேவை. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ரொம்ப கவனமாக ரொம்ப நேர்மையாக இருந்துட்டால் போதும். நேர்மை என்பது ஒரு விழிப்புணர்வு. நாம் பாதுகாத்து கொள்வது. நேர்மை இல்லாதவர்கள் அதிகமாகி போன இந்த உலகத்தில் நேர்மை இல்லாதவர்களிடமிருந்து நம்மை பாதுகாத்து கொள்வதற்கு நமக்கு ஒரு விழிப்புணர்வு தேவை. அந்த விழிப்புணர்வு எதுனா நேர்மை தான். நேர்மையாக வாழ்ந்தால் தான் அந்த விழிப்புணர்வு நமக்கு கிடைக்கும். நீங்கள் நேர்மையாக இல்லைன்னா அந்த விழிப்புணர்வை இழந்து விடுவீர்கள். நேர்மை இல்லாதவர்கள் அதிகமாகி போன அந்த உலகத்தில் நீங்கள் நேர்மை இல்லாதவர்களால் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள், பல முறை ஏமாற்றப்படுவீர்கள். நேர்மையாக இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இந்த உலகத்தில் நேர்மை இல்லாதவங்க தான் அதிகம், நேர்மையானவங்க ரொம்ப கம்மி. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நண்பர்களும் ரொம்ப குறைவாக தான் கிடைப்பாங்க. நீங்கள் நேர்மையாக இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நண்பர்கள் குறைவாக தான் கிடைப்பாங்க. நேர்மை இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நண்பர்கள் நிறைய பேர் கிடைப்பாங்க. ஏன்னா நேர்மை இல்லாதவங்க தான் அதிகமாக இருக்காங்க, நேர்மையானவர்கள் குறைவாக இருக்காங்க. இப்போ நேர்மையாக இருக்கும்போது நமக்கு நண்பர்கள் குறைவாக கிடைப்பாங்க,
ரொம்ப குறைவாக கிடைப்பாங்க. அதே நேரத்தில் சில டைமில் நம்ம தனிமையாக கூட இருக்க வேண்டிய அவசியம் வரும். அப்போ நிறைய நண்பர்கள் நம்ம தனிமைக்கு பயந்து போய் நம்ம என்ன பண்ணுறோம், நேர்மை இல்லாமல் இந்த உலகம் எப்படி இருக்கோ அது மாதிரியே இருந்துட்டு போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உலகம் இருக்கிற மாதிரி உலகத்தில் பெரும்பாலானவர் நேர்மை இல்லாமல் இருக்கிறார்கள். அதனால் நம்ம நேர்மை இல்லாமலே இருந்துட்டு போயிடுவோம். நேர்மையாக இருந்தால் நம்ம தனிமைப்படுத்தப்படுவோம். நம்ம தனிமை விரும்ப ஆரம்பிச்சிருவோம். நேர்மை இல்லாதவர்களிடமிருந்து நாம் விலக முற்படும் பொழுது நாம் தனிமைக்கு தள்ளப்படுவோம் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறாங்க, நேர்மையாக இருப்பதற்கு பயப்படுறாங்க. தனிமையை பயந்துக்கிட்டு நேர்மையாக இருப்பதற்கு பயப்படுறாங்க. நீங்கள் நேர்மையாக இருந்து 1-2 பேர் கூட நேர்மையாக இருக்கிறவங்க ரொம்ப கம்மி. அப்படி இருக்கும்போது நேர்மையாக இருக்கும்போது உங்களுக்கு 1-2 நண்பர்கள் தான் கிடைப்பாங்க. ஒருத்தர் தான் கிடைப்பாங்க. சமயத்தில் ஒருத்தர் கூட கிடைக்க மாட்டாங்க. அதுக்கு பயந்துட்டு நேர்மை இல்லாமல் இருந்துடாதீங்க. நேர்மை இல்லாமல் நீங்கள் நிறைய பேர்கிட்ட ஏமாறுவீங்க. நேர்மை இல்லாமல் இருக்கும்போது உங்களுக்கு நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க. நேர்மை இல்லாத நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க. நிறைய உறவினர்கள் கிடைப்பாங்க. அதன் மூலம் நீங்கள் நிறைய பேர்கிட்ட ஏமாறுவீங்க. அப்போ நேர்மையாக இருந்துட்டால் நமக்கு நண்பர்கள் குறைவாக தான் கிடைப்பாங்க. நம்ம ஏமாற்றப்பட மாட்டோம். நேர்மை இல்லாதவர்களால் நாம் ஏமாற்றப்பட மாட்டோம். இப்போ நேர்மை என்பது ஒரு விழிப்புணர்வு. நேர்மை இல்லாதவர்களிடமிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்வதற்கு நமக்கு ஒரு விழிப்புணர்வு தேவை. அந்த விழிப்புணர்வுக்கு பேர் தான் நேர்மை, நமது பாதுகாப்பு. நேர்மை என்பது ஒரு பாதுகாப்பு. நம்மை பாதுகாத்து கொள்வதற்கு நமக்கு ஒரு விழிப்புணர்வு தேவை. அந்த பாதுகாப்பு உணர்வுக்கு பேர் தான் நேர்மை. ஆனால் அதை நம்ம நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். பிறரிடம் நாம் ஏமாறக்கூடாது. ஏமாந்தால் நமக்கே நம்ம மேலே ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும், சலிப்பு வரும், தன்னம்பிக்கை குறைஞ்சி போகும். அதெல்லாம் இருக்குது.